ஹல்லேலூயா. இப்பொழுது பாடலை பாடி நம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றி புகழ்கின்றேன் என்ற இந்த பாடலை நாம் சேர்ந்து பாடும். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றி புகழ்கின்றேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ நன்றி 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 ஆண்டவரே. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். தினமும் துதிக்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். மேலானது உம் பேரன்பு, உயிரினும் மேலானது. மேலானது மேலான பேரன்பு, உயிரினும் மேலானது. உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உதடுகள் துதிக்கட்டும் என் உயிருள்ள நாளெல்லாம், என் உயிருள்ள நாளெல்லாம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். தேவனே நீரென் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். தேவனே நீரென் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். மகிமை வாஞ்சிக்கிறேன், உம் வல்லமை காண்கிறேன். மகிமை வாஞ்சிக்கிறேன், உம் வல்லமை காண்கின்றேன். வல்லமை காண்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆமென். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். நீதானே என் துணையானி, உன் நிழலில் களி கூறுவேன். நீதானே என் துணையானி, உன் நிழலில் களி கூறுவேன். உறுதியாய் பற்றிக் கொண்டேன், உம் வலக்கரம் தாங்குதையா. உறுதியாய் பற்றிக் கொண்டேன், உம் வலக்கரம் தாங்குதையா. வலக்கரம் தாங்குதையா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஹல்லேலூயா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். தினமும் துதிக்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். மேலானது உம் பேரன்பு, உயிரிலும் மேலானது. மேலானது உம் பேரன்பு, உயிரிலும் மேலானது. உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். என் உதடுகள் துதிக்கட்டும்
ஆமென். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறோம் ஆண்டவரே. அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். தினமும் குதிக்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ நீ பெரியவர், நீ பெரியவர், நீ பெரியவர் ஆண்டவரே. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் அவை துதியின் சத்தத்தோடு கூட உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். நன்றி பலிகளோடு உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு நிழலானீரே, எங்களுக்கு துணையானீரே, எங்களை போஷித்து எங்களை பராமரித்து மட்டும் எங்களை நடத்தி வருகிறீரே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது சொல்லும் பொழுது, நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயது உள்ளவனுமானேன். அவன் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறைந்து திரிகிறதை நான் காணவில்லை. அவன் உண்மையாகவே கர்த்தர் அவன் நம்மை கைவிடவில்லை, கர்த்தர் நம்மை தள்ளிவிடவில்லை. கர்த்தர் மட்டும் நமக்கு போதுமானவராய் இருந்தாரே. ஆமென். ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். இம்மட்டும் நீர் என்னை நடத்தி, இம்மட்டும் என்னை பாதுகாத்தீர். இந்த இயேசு மிகவும் நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். சேர்ந்து பாடலாமா? இம்மட்டும் நீர் என்னை நடத்தி, இம்மட்டும் என்னை பாதுகாத்தீ. எந்த இயேசு மிகவும் நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். எந்த இயேசு மிகவும் நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். இம்மட்டும் ஹல்லேலூயா. இம்மட்டும் நீர் என்னை நடத்தி, இம்மட்டும் என்னை பாதுகாத்தீர். எந்த இயேசு மிகவும் நல்லவர்,
தாழ்த்தி தட்டி அவை கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி தட்டி ஓ மகிமை 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 மகிமை. ஓ நீ பெரியவன், நீ பெரியவன், நீ பெரியவன், நீ நல்லவன், நீ நல்லவன் ஆண்டவரே. ஒருபோது வேலை கைவிடாதவரே, நீ ஒரு நாள் வேலை தள்ளாதவரே, இடத்திலே பட்சபாதம் இல்லை ஆண்டவரே. நீர் எல்லாரையும் ஒன்று போல நேசிக்கிறீர். நாம் எல்லாரும் உடைய பிள்ளைகள் உடைய கரத்திலே வரையப்பட்டிருக்கிறோம். அவனுடைய மதில்கள் உடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறது ஆண்டவரே. ஓ நீர் எங்களுடைய இருதயத்தின் ஆழங்களை அறிந்திருக்கிறீரப்பா. எங்களுக்கு என்னது தேவை என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும். என்னுடைய அவசியங்களை கருதி எங்கள் தேவைகளை அறிந்து வானத்தின் வாசல்களை திறந்து எல்லாவற்றையும் எங்களுக்கு பூரணமாய் நல்கிறீரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. நம்முடைய கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி கொஞ்ச நேரம் ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? எல்லாரும் சேர்ந்து மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, மனால் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீ சர்வ வல்லமையுள்ள தேவன், நீர் மாறாதவர். ஹல்லேலூயா. நீர் எங்களை மறவாத தேவன் அப்பா. நீ இருந்தவர், இருப்பவர், இனிமேல் வரப்போகிறவர். நீர் ராஜாதி ராஜா. ஓ நீரே கர்த்தாதி கர்த்தர். ஹல்லேலூயா. நீர் வல்லமை உள்ளவர். ஓ நீர் ரட்சகர். ஹல்லேலூயா. நீர் உயிரோடு எழுந்தவர். ஹல்லேலூயா. ஓ நீர் ரட்சகர். நீர் எங்களை காண்கின்ற தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லியோனே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை வாயிரே எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை வரப்பா என் நல்ல பரிகாரியே ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எல்லாரும் இருக்கிற இடத்துல ஹல்லேலூயா முழங்கால் படிட்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. உடைய சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. நேற்றும் இன்னும் என்றும் மாறாதவரே, இருந்தவரே, இருப்பவரே மனால் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. தாய் உள்ளத்தோடு கூட ஹல்லேலூயா. அவே தாயை போல எங்களை ஆட்சி தேற்றுகிறவரே, ஒரு தந்தை போல எங்களை தூக்கி சுமப்பவரே, உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ ரட்சகரே, நம் மீட்பரே, உம்மை நான் துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே. நெருக்கடி வேலை புகலிடமே உன்ன
அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்போம். ஆமென். அல்லேலூயா. நீர் அதிசயங்களை செய்கின்ற தேவன் ஆண்டவரே. இம்மட்டுமே நடத்தினது அதிசயம் அல்லவா? ஆமென். அல்லேலூயா. இந்த எளிமையும் சிறுமையுமானவர் மேல் நினைவாயிருப்பது, சிந்தையாயிருப்பது அதிசயம் அல்லவா? ஆண்டவரே, இந்த பாவியும் ஆண்டவரே நீச தூசிகளுமாகி எங்கள் மேல் நீ நினைவாயிருப்பது அதிசயம் அல்லவா? ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த உறவுகள் மறக்கலாம், இந்த உலகம் எங்களை கைவிடலாம், ஆனால் உன்னத தேவன் எங்களை கைவிடாமல், எங்களை மறவாமல் ஆண்டவரே எங்களை நினைவு கூறுவது அதிசயம் அல்லவா? ஆமென். அல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை நன்மைகள் எங்களுக்கு செய்தீரே ஆண்டவரே. இந்த வியாதி நேரங்களிலே, இந்த வாதையின் மத்தியிலே கர்த்தர் எல்லா தீங்குக்கும் எங்களை விலக்கி பாதுகாத்திருப்பது உடைய அதிசயம் அல்லவா ஆண்டவரே? ஆமென். அல்லேலூயா, ஹல்லேலூயா. வேலைக்கு செல்ல முடியாத நெருக்கத்தின் நடுவிலே ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்தித்து வருவது உடைய அதிசயம் அல்லவா? உம்மை நான் துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். எங்களை நீ தூக்கி எடுக்காவிட்டால், எங்களை நீ ரட்சிக்காவிட்டால், ஆமென், அல்லேலூயா, நீர் எங்களை கண்மலையின் மேல் நிறுத்தாவிட்டால், நீர் எங்களை நோக்கி பார்க்காவிட்டால், நான் என்றைக்கோ விழுந்து போயிருப்போம் ஆண்டவரே. நான் என்றைக்கோ விழுந்து போயிருப்போம் ஆண்டவரே. நீர் எங்களை தேடி வந்து எங்களை தெரிந்து கொள்ளாவிட்டால் உடைய பாவங்களிலே நான் மரித்து போயிருப்போம் ஆண்டவரே. என்னுடைய அக்கிரமங்களினாலே ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே பின்னப்பட்டிருப்போம், கட்டப்பட்டிருப்போம் ஆண்டவரே. ஆமென். நீர் எங்களை தேடி வந்து தெரிந்து கொண்டதினாலே ஆண்டவரே எங்களை நீதிமானாக்கி, எங்களை பரிசுத்தவானாக்கி ஆண்டவரே எங்களை மகிமைப்படுத்தி நிர்வகித்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆமென். எங்களை சாட்சியாய் நிறுத்திருக்கிறீரே. நன்றி, 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 நன்றி. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. நீ செய்த நன்மைகளுக்காக, நீ செய்த ஆண்டவரை பாராட்டின கிருபைகளுக்காக, நீ மட்டும் நடத்தின எல்லா வழிகளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. சேர்ந்து நாம் பாடலாமா? துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. அழுகுரல் கேட்டீரே, எங்களை தள்ளாட விடவில்லை. ஆமென். அல்லேலூயா. ஆமென். எத்தனை ஜனங்களை ஆமென், அல்லேலூயா, ஆமென், அவர் மரித்து போய் கொண்டிருக்கிறதை குறித்து நாம் கேள்விப்படுகிறோம். செய்தித்தாள்கள் மூலமாக, ஆமென், அல்லேலூயா, நியூஸ் சேனல் மூலமாக அநேக காரியங்களை பார்க்கிறோம். ஜனங்கள் ஆமென் மாநிலங்களை கடந்து ஆமென் தன்னுடைய வேலை தேடி வருமானத்திற்காக, பிழைப்புக்காக அலைந்து திரிந்த ஜனங்கள் இன்றைக்கு வருமானம் இல்லாதபடினாலே அவர்கள் எல்லாரும் ஆமென் அல்லேலூயா நடந்து கொண்டே இருக்கிறார்கள். நடைப்பயணமாக ஆமென் 1000 கிலோமீட்டர், 1200 கிலோமீட்டர், 1500 கிலோமீட்டர் என்று சொல்லி
அவருடைய ஊர்களுக்கு போகும்படி துணிந்து போகிறார்கள். அவன் நடைப்பிணமாக ஜனங்கள் குறிப்பிட்ட இடத்தை கடந்து போகும் பொழுது நடைப்பிணமாக மாறுகிறார்கள். விரக்தி அவர்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அவன் அவருடைய முகங்களிலே அவன் ஒரு வாடல் தெரிகிறது. அவருடைய முகங்களிலே உதவி செய்வார் இல்லையே, அது போய் சேருவோமோ மாட்டோமோ என்று சொல்லி ஒரு கலக்கம் அவருடைய முகங்களை அமையனால் வாடி இருக்கிறதை நாம் காண்கிறோம். அநேகர் மரித்து போகிறார்கள். அமையனால் தண்டவாளங்களிலே நடந்து செல்கிறோம் என்று அப்படி நடந்து சென்றவர்கள் அவை 18 பேருக்கு மேலானவர்கள் மரித்து போனார்கள். அமையனால் அவை சாலைகளிலே செல்கிற விபத்துகளிலே மரிக்கிறார்கள். அவை நேற்றைய நாட்களிலே 21 பேர் லாரியிலே பயணம் செய்தவர்கள் விபத்திலே மரித்து போகிறார்கள். ஒரு கணவனும் மனைவியும் தன் குழந்தையோடு கூட பயணம் செய்தவர்கள் திடீரென்று அந்த சாலை ஓரத்தில் உள்ள மரத்திலே அவள் தூக்கு மாட்டிக் கொள்கிறார்கள். இனி வாழ முடியாது, என் வாழ்க்கையே இருளாய் மாறிவிட்டது, அவள் வாழ தகுதியற்றவள் என்று சொல்லி எனக்கு உதவி செய்வார் ஒருவரும் இல்லை என்று சொல்லி ஜனங்கள் மடிந்து போகிறார்கள். அந்த பிள்ளைகளை சுமந்து கொண்டு அவை தங்கள் தட்டுமுட்டு சாமான்களை சுமந்து கொண்டு கேட்பார் இல்லாமல் உதவி செய்வார் இல்லாமல் ஜனங்கள் கடந்து போய்கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுக்கு உதவி செய்ய எந்த அரசாங்கமும் முன்வரவில்லை. எந்த உதவியும் அது நம்பரிலே மாத்திரமே இருக்கிறது. அதெல்லாம் வாய்ச்சாலமா இருக்கிறது, கைகளிலே வந்து சேருவதில்லை. கர்த்தருடைய பிள்ளையே, இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையின் மத்தியிலே உன்னையும் என்னையும் ஆண்டவர் நம்முடைய வீடுகளிலே வைத்து நம்மை பாதுகாத்து நம்மை போஷித்து நம் தேவைகளை சந்தித்து நம்மை காத்து வருகிறாரே. இப்பொழுதுதான் நீ நினைக்க வேண்டும், ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையில குறைவு இருக்கிறது, தேவை இருக்கிறது என்று சொல்லி மனம் கலங்கி இருக்கலாம். ஆனால் உன் கண்களை ஏறெடுத்து பார். இத்தனை ஜனங்கள் அவை ரோடுகளில் நடந்து கொண்டே இருக்கிறார்கள். உணவு இல்லை, உறைவிடம் இல்லை, அவர்களை கொண்டு செல்ல வாகனம் இல்லை. பிள்ளைகள் நடந்து கொண்டே இருக்கிறார்கள். அவை எல்லாவற்றின் நாம் இருக்கிற அந்த நிலையை யோசிக்கும் பொழுது நம்ம எல்லாரும் ஐஸ்வர்யவான்களை போல கர்த்தர் நம்ம வச்சிருக்கிறாரு. ஐஸ்வர்யவான்களை போல கர்த்தர் நம்ம வச்சிருக்கிறாரு. கர்த்தர் எவ்வளவா நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறார் என்பதை நீங்களும் நானும் உணர வேண்டும். பிள்ளைகள் உணர வேண்டும், பிள்ளைகள் உணர வேண்டும். கர்த்தருடைய தேவை எவ்வளவாய் போஷித்து அற்புதமாய் சந்தித்து வருகிறார் என்பதை எல்லாரும் உணர வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த மரக்காணத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள் சபையார் உணவு கொடுக்கும் பொழுது ஒரு சின்ன பிள்ளை கை கூப்பி நிற்கிறதை ஹல்லேலூயா நாங்கள் பார்த்தோம். அது கண்ணீரை வரவழைத்தது. அது ஒரு காட்சி அல்ல, இந்திய தேசம் முழுவதும் இப்படிப்பட்ட பல காட்சிகளை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். சில காட்சிகளை பார்க்க முடியவில்லை, கண்ணீர் வருகிறது, இருதயம் உடைக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு தேசத்திலே நாம் இருக்கிறோமே என்று சொல்லி நம்மை ஆளுகிறவர்கள் இப்படிப்பட்ட நபர்களா இருக்கிறாள் என்று சொல்லி மனம் நொந்து போகிறோம். ஆனால் இவை எல்லாவற்றின் நடுவிலும் எனக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார். நான் அவர் மேல் விசுவாசம் வைத்தேன். அவர் என்னை கைவிடவே இல்லை. அவர் என்னை அழகாய் நடத்தி செல்கிறார். அவர் என்னை அற்புதமாய் நடத்தி செல்கிறார். அவரின் தேவைகள் எல்லாம் சந்திக்கிறார். ஆமென். 3 வேளை நல்ல உணவு தந்து என்னை போஷிக்கிறார். ஆமென். அவர் எனக்கு எத்தனை நல்லவர். ஹல்லேலூயா. அவர் எத்தனை நல்லவர். ஹல்லேலூயா. நாம் சேர்ந்து பாடுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துயரத்தில் கூப்பிட்டே உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டேன் உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. பெரியவனாக்கினீர் உமது
கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீதான் நீதானையா. தூயவர் தூயவர் துதிக்கு பாத்திரர் ஆறுதல் நீதானையா. தூயவர் தூயவர் துதிக்கு பாத்திரர் ஆறுதல் நீதானையா. தூயவர் தூயவரே துதிக்கு பாத்திரரே ஆறுதல் நீதானையா. தூயவர் தூயவரே தூயவர் தூயவரே அதிசயம் செய்கிற கர்த்தருக்கு பாத்திரரே ஆறுதல் நீதானையா. தூயவர் தூயவரே தூயவர் தூயவரே துதிக்கு பாத்திரரே ஆறுதல் நீதானையா. தூயவர் தூயவரே. ஓ ஷல்லல்லாஹு எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஹalleluya. எங்களுக்கு எத்தனை நல்லவரப்பா, எத்தனை நல்லவர். அமைந்த ஆண்டவர் என்றென்றைக்கும் உள்ள இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். அமே நல்லலூயா. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானார். உயர்ந்த அடைக்கலமானார். அன்றைக்கு யாக்கோபு அவன் எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அவன் நல்லலூயா தன் தாயினாலே தள்ளப்பட்ட நிலை, சகோதரனாலே துரத்தப்படுகிற நிலைமை, தன் தகப்பனுடைய ஆதரவற்ற நிலைமையிலே அவன் நல்லலூயா அவன் போகிற அந்த பயணத்திலே அவன் நல்லலூயா ஒரு கோலும் அவன் வெறும் கையுமாக அவன் கடந்து போகும் பொழுது யாரும் இல்லாத அந்த சூழ்நிலையிலே ஒரு கல்லை அவன் எடுத்து வைத்து அவன் நித்திரை பண்ணும் பொழுது அவன் தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாக காணப்பட்டார்கள். அவன் அல்லேலூயா. அவன் அங்கிருந்து கர்த்தர் பேசினார். அவன் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. அநேக வாக்கு தத்தங்களை கொடுத்து கர்த்தர் சொன்ன வார்த்தை, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. அவன் உறவுகள் கைவிடலாம், அவன் உன் தகப்பனுடைய ஆதரவு உனக்கு கிடைக்காமல் இருக்கலாம், நீ துரத்தப்படலாம், தள்ளப்பட்டிருக்கலாம், நீ வெறும் கையாய் நீ கடந்து போகலாம், ஆனால் நான் உன்னை கைவிடுவதில்லை. பரலோகம் உனக்காக அவன் நம்ம தேவ தூதர்களை கொண்டு காத்துக்கொள்ளும். உனக்காக கிரியை செய்கிற நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதை கர்த்தர் வெளிப்படுத்தினார். அவன் போகும் பாதையிலே தனியாய் போனாலும் அவன் தனிமையாய் போகவில்லை. கர்த்தர் அவனுக்கு துணையாய் இருந்தார். அவன் போய் செல்ல வேண்டிய அந்த இடத்திலே சேர மட்டும் கர்த்தர் கூட இருந்தார். திரும்பி இரு பரிவாரங்களோடு கூட திரும்பி வர கர்த்தர் உதவி செய்தார். சாட்சியாய் நிறுத்தினார். அவன் கர்த்தருடைய பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில கூட அவன் ஆதரவற்ற நிலையில கைவிடப்பட்ட நிலையில் நீ தனியே நீ போகலாம், ஆனால் நீ தனிமையா இருக்கவில்லை. கர்த்தர் உனக்கு துணையாயிருக்கிறார். கர்த்தர் உனக்கு துணையாயிருக்கிறார். அவர் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் அவர் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாருடைய இதயத்தில் கரத்தை வைத்து அல்லேலூயா. ஆண்டவர், நான் நம்ப கேடகம் நீர்தான், அவன் விடுவிக்கும் தெய்வமும் நீர்தான். நீரே என்னுடைய ஆறுதல், நீரே என்னை பெரியவனாக்க முடியும், உடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். உடைய கரத்தில் என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். என் குடும்பத்தை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, எங்களுக்கு நீர் மாத்திரமே துணை.
நான் நம்பும் கேடகம் நீர்தான். அவனை விடுவிக்கும் தெய்வம் நீர்தான். நான் உம்மைத்தான் நம்பி இருக்கிறேன். கிருபைகளை சூழ்ந்து கொள்ளட்டும், கிருபைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆண்டவரே, நாங்கள் ஆசீர்வாதத்தோடு கூட சாட்சியா எங்களை நிறுத்துவீராக. இன்னும் ஆண்டவரே, இன்னும் பெரியவனாக்க உம்மாலே முடியும். மகிமைப்படுத்தி வைத்திருக்கிறீங்களே, ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறீங்க. இன்னும் பெரிய காரியங்களை செய்ய உம்மாலே ஆகும். இந்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. இந்த வல்ல நாமத்தை உயர்த்தி கொள்ளும். எங்களோடு கூட பேசும் இடைப்படும் இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். நாம் உட்காருவோம். இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தை கேட்க நாம் ஆயத்தமாவோம். ஆமென். ஹல்லேலூயா. பக்கத்துல கரத்தை கொடுத்து எப்படி இருக்கிறீங்க கேளுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அமைதி இருக்கிற நாங்கள் ஒருவேளை வாரத்துக்கு ஒரு வாட்டி சந்திக்கலாம். நாங்கள் கை கொடுக்கிறோம். நீங்க வீட்டில் தான் இருக்கிறீங்க. நீங்களும் கூட கை கொடுத்து எப்படி இருக்கிறீங்கன்னு விசாரிங்க. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாள் கர்த்தருடைய நாள். இந்த நாளிலே களி கூர்ந்து மகிழ்ந்திருக்கும்படி நாம் சபைக்குள்ளே வந்து கர்த்தரை ஆராதிப்பது, இந்த நாள் முழுவதும் இருக்கிற ஆராதனை கலந்து கொள்வது நம்முடைய வழக்கமாக இருக்கிறது. ஆனால் கடந்த சொல்லுங்களேன் ஒரு 8 அல்லது 9 வாரங்கள், 9-10 வாரம் ஆயிடுச்சா, 9 வாரங்கள், அது 9 வாரங்களை கடந்து நாம் இப்படி ஆராதிக்க முடியாதபடி இந்த லாக்டவுன் நிமித்தமாக நாம் இப்படி நேரலை மூலமாக கர்த்தரை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. போன வெள்ளிக்கிழமை நினைக்கிறேன், இந்த வெள்ளிக்கிழமை நினைக்கிறேன், சகோதரர் ஸ்டீஃபன் அவருடைய மனைவி மெர்சியோடு கூட வந்து எங்களை சந்தித்தார். அது எங்களுக்கு ஒரு ஆறுதலை தந்தது. ஆமென். ஹல்லேலூயா. அது நோவாவின் பேழைக்குள்ளே ஒரு புறாவானது ஒலிவ இலையை பறித்து கொண்டு வந்தது போல இந்த சூழ்நிலை மாறும். நாம் திறந்து விடப்படுவோம் என்பதற்கு ஒரு அடையாளமாக இருந்தது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாக இந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றுவார். நாம் ஒருவர் சந்திப்போம். மீண்டுமாய் ஒன்றிணைந்து நாம் ஒருமனப்பட்டு கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஆமென். நாம் சந்திக்கிற நாள் நல்ல ஒரு விருந்தின் நாளாக இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அது சந்தோஷமான ஒரு மனமகிழ்ச்சி நாளாக இருக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். செபித்துக் கொள்ளுங்கள். நாம் இணைந்து ஆராதிக்க கர்த்தர் வாசல்களை திறப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுடைய தேவைகளை சந்தித்து உங்களை வழிநடத்தி வருகிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். சபையின் மூலமாகவும் இந்த மாதத்தில் கூட தேவையில் உள்ள ஜனங்களுடைய தேவைகளை சந்திக்கும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். கொடுத்த நல்ல உள்ளங்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அது தேவையுள்ளவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்காகவும் நான் நன்றி அறிதல் உள்ளவனாக இருக்கிறேன். தொடர்ந்தும் கூட இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் காணப்படுமானால், ஒருவேளை உதவி தேவைப்படுகிறவர்கள், ஒருவேளை முற்றிலும் ஒன்றுமில்லாத ஒரு நிலையில நான் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்கள், நாம் எல்லாரும் ஒரே குடும்பமாக இருக்கிறோம். ஒரு தகப்பனாக அல்லது ஒரு சகோதரனாக, நண்பனாக நீங்கள் கருதி என்னிடத்தில் தனிப்பட்ட விதத்தில் கூட நீங்கள் கேட்கும்படி உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். நாம் எல்லாரும் ஒரே குடும்பமாக இருக்கிறோம். நீங்கள் ஒருபோதும் எனக்கு யாரும் இல்லை, எங்களுக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை என்று நீங்கள் மனம் கலங்க வேண்டாம். கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் கொடுத்த சபை இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நம்முடைய வேத புத்தகத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 10ஆம் அதிகாரத்திலே 38ஆம் வசனத்திலிருந்து 42ஆம் வசனம் வரை உள்ள ஒரு பகுதியையும், அதை தொடர்ந்து யோவான் 11ஆம் அதிகாரத்தில் உள்ள ஒரு பகுதியையும், தொடர்ந்து 12ஆம் அதிகாரத்தில் உள்ள பகுதியும் சேர்த்து 3 பகுதிகளை நாம் வாசிக்க போகிறோம். நம்ம எல்லாருக்கும் இந்த 3 பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை இணைந்து இருக்கு. 3 பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை என்னெல்லாம் இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். என்ன பகுதின்னு கேக்குறீங்களா?
மார்த்தாள் மரியாள் கர்த்தருடைய சமூகத்தில் அவள் அமர்ந்திருந்தாள். லாசரு மரித்தான். அவன் கர்த்தர் உயிரோடு எழுப்ப அங்கே கடந்து வந்தார். 12ஆம் அதிகாரத்திலே லாசருவோடு கூட அவன் சில அங்கிருந்து கர்த்தருடைய சீஷர்களும் அவன் சீமோனுடைய வீட்டிலே அவர்கள் பந்தி இருந்தார்கள். விருந்து அவளுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த 3 பகுதிகளிலும் இருக்கக்கூடிய ஒத்த வார்த்தைகள், ஒன்று போல் உள்ள வார்த்தைகள் என்னெல்லாம் இருக்கு சொல்ல முடியுமா? நீங்களாக யோசிங்க. நீங்க ரொம்ப பைபிளை தேர்ந்தீங்கன்னா தான் குழப்பமாயிடுவீங்க. நீங்களா அப்படி யோசிக்கல. என்னெல்லாம் ஒன்று போல இருக்கும் வார்த்தைகள்? அவரோடு இருந்தார்களா? அவரோடு இருந்தார்கள் அப்படின்றார் சாம். அவரு அப்படி சொல்றாரு. வேற யாரும் சொல்றீங்க? ஒருவேளை நீங்க உங்க வீட்டுல நீங்களும் சில வார்த்தைகளை சொல்லலாம். அவை ஒருவேளை நான் சொல்லுகிற வார்த்தை உங்களோடு கூட ஒத்து போகுமானால் அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். 3 இடத்துல மரியாள் இருக்கிறாங்களா? ஏப்பா சிம்பிள் தானப்பா. 3 இடத்துல யார் இருக்கிறா? மரியாள் இருக்கிறாங்க. அப்புறம் யார் இருக்கிறா? இயேசு இருக்கிறார். அப்புறம் மார்த்தாளும் இருக்கிறாள். 3 இடத்துல யார் இருக்கிறா? லாசரு இல்ல. 3 இடத்துல லாசரு இல்ல. வேற என்ன 3 இடத்துல இருக்கு சொல்லுங்களேன். நல்ல பங்கு அது இல்ல. ஊரும் இல்ல. ஒருவேளை பெத்தானியா அதை வச்சுப்போம். ஊர் வேணா வச்சுக்கலாம். ஊர் வச்சுப்போம். வேற என்ன இருக்கு? இன்னும் ஒன்று இருக்கு, ரொம்ப முக்கியமான விஷயம். அதுதான் தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய பாதம். ஆமென். 3 இடத்திலும் பாதம் என்ற அந்த வார்த்தை இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். இதை இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். ஆமென். இந்த லூக்கா 10ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது எருசலேமில் இருந்து 4 மைல் தொலைவுள்ள பெத்தானியா என்ற அந்த கிராமத்திற்கு இயேசு கடந்து செல்கிறார். அங்கே செல்லும் பொழுது அங்கே இயேசு மிகவும் நேசித்த ஒரு குடும்பம் அங்கே காணப்பட்டது. அந்த குடும்பத்திலே அவர்கள் தாய் தகப்பனற்ற பிள்ளைகளாக அந்த 3 பிள்ளைகள் இருக்கிறார்கள். அங்கே ஒருவன் இருக்கிறான், லாசரு. மூத்தவளாக மார்த்தாள் இருக்கிறாள். இளையவளாக மரியா காணப்படுகிறாள். ஒருவேளை லாசரு இளையவனா அல்லது மூத்தவனா என்பது நமக்கு தெரியவில்லை. ஒருவேளை இளையவனாக அவன் இருக்கலாம். இந்த 3 பேரும் உள்ள அந்த குடும்பம் தாய் தகப்பனற்ற குடும்பம். எப்பொழுதுமே ஆண்டவர் இல்லாதவர்களுக்கு அவர் உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். பாவிகளை ரட்சிக்க வந்தார். அல்லேலூயா. பிணியாளிகளை சுகமாக்க வந்தார். அவர் எப்பொழுதுமே எங்கே தரித்திரர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், கைவிடப்பட்டவர்கள், திக்கற்றோர் இருக்கிறார்களோ அவர்களை அதிகமாய் நேசித்து அவளோடு கூட கர்த்தர் உறவாடினார். தாய் தகப்பனற்ற இந்த பிள்ளைகளை கூட இயேசு நேசித்தார். அவர் அந்த குடும்பத்தின் மூத்த சகோதரனாக இருந்து அந்த குடும்பத்திலே அந்த வீட்டுக்கு அல்லது அந்த பெத்தானியாவுக்கு போகும் பொழுதெல்லாம் அந்த குடும்பத்தாரை சந்தித்து அவளோடு பேசுவதும் அவருடைய வீட்டிலே அவர்கள் உணவு பரிமாற அவர் சாப்பிடுவதும் வழக்கமாக இருந்தது என்பதை நாம் இந்த வசனங்கள் மூலமாய் அறிந்து கொள்கிறோம். இந்த 3 பேரும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குணங்கள் உடையவர்களாக அவர்கள் காணப்படுகிறார்கள். அல்லது அவருடைய செயல்களிலே அந்த வித்தியாசத்தை நாம் பார்க்கிறோம். லாசரு சிநேகிதன் என்று அழைக்கப்படுகிறார். அடுத்ததாக மார்த்தாள் சமைப்பதிலே அவள் தேறினவளாக இருக்கிறாள். மரியாளை குறித்து வாசிக்கிறோம். அவள் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து வார்த்தையை கேட்பதிலே பிரியமுள்ளவளாக அவள் காணப்படுகிறதை நாம் வாசித்து நாம் அறிகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த 3 பகுதிகளைத்தான் இந்த லூக்கா 10ஆம் அதிகாரத்திலே, யோவான் 11ஆம் அதிகாரத்திலே, அதே யோவான் 12ஆம் அதிகாரத்திலும் இந்த 3 பகுதிகளிலேயும் மரியாள் தேவனுடைய பாதத்தில் விழுந்து, தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து, தேவனுடைய பாதத்தில் நலதம் என்னும் கலங்கமில்லாத நலதம் என்னும் பரிமள தைலத்தை ஊற்றி அவருடைய தலைமையினால் துடைத்ததை நாம் இந்த 3 பகுதிகளிலே நாம் வாசித்து நாம் இந்த சத்தியத்தை தியானிக்க போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேதத்திலே வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய பாதத்தை தேடின அநேகரை குறித்து வாசிக்கிறோம். அவர்கள் அற்புதங்களுக்காக கர்த்தருடைய பாதத்தை தேடினார்கள். ஆமென். ஹல்லேலூயா. தவறில்லை. ஆனால் மரியாளுடைய வாழ்க்கையில் நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வசனத்தை கேட்கும்படி கர்த்தருடைய பாதத்தை தேடினாள்.
ஆமென். ஹல்லேலூயா. அப்படி கர்த்தருடைய பாதத்தை தேடினபடினாலே அவள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்பதை நாம் வேதத்தின் இந்த வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பாதத்தை நாம் தேடும் பொழுது ஆமென், நிச்சயமாகவே நம்முடைய நேரங்கள் அது வீணான நேரமா இருக்காது, அது ஆசீர்வாதமான நேரமாக கர்த்தர் மாற்றி தருவார். ஆமென். ஹல்லேலூயா. சங்கீத புத்தகம் 46ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 46 10ஆம் வசனத்தில் வாசிக்கும், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகள் மத்தியில் உயர்ந்திருப்பேன், ஆமென், பூமியிலும் நான் உயர்ந்திருப்பேன் என்று சொல்லுகிறார். அதாவது ஆமென், என்னுடைய வல்லமையை நீங்கள் காண்பீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய சர்வ வல்லமையை நீங்கள் காண்பீர்கள். ஆமென். நீங்கள் அமர்ந்திருந்து ஆமென், நீங்கள் அவரே தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது, தேவன் எல்லாம் பார்த்துக் கொள்வார் என்று அவருடைய பாதத்தில் நீங்கள் அமர்ந்திருக்கும் பொழுது, ஆமென், ஜாதிகள் நடுவிலே உயர்ந்திருக்கிறவர், பூமியிலே உயர்ந்திருக்கிறவருடைய வல்லமை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. 3 காரியங்களை இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். ஒன்று, ஆமென், கர்த்தருடைய பாதம் நமக்கு நல்ல பங்கை தருகிறது. அதைத்தான் இந்த பகுதியில் நாம் வாசித்து அறிந்து கொள்ள போகிறோம். இரண்டாவதாக, கர்த்தருடைய பாதம் கண்ணீரை துடைக்கின்றது. மூன்றாவதாக, கர்த்தருடைய பாதம் ஆமென் உனக்காய் கிரியை செய்கிறது. 3 காரியங்கள். ஒன்று, கர்த்தருடைய பாதம் நல்ல பங்கை தருகிறது. ஆமென். இரண்டாவது, கர்த்தருடைய பாதம் கண்ணீரை துடைக்கிறது. மூன்றாவது, கர்த்தருடைய பாதம் உனக்காய் கிரியை செய்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். இந்த காரியங்களை இந்த நாளில் நாம் வாசித்து நாம் அறிந்து கொள்ள போகிறோம். ஆமென். இந்த பகுதியிலே நாம் வாசிக்கும் பொழுது அங்கே இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக சொன்னார், மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஆமென். ஹல்லேலூயா. மார்த்தாள் அவள்தான் மூத்தவள். அவள் இயேசுவை தன்னுடைய வீட்டிலே அவள்தான் ஏற்றுக்கொண்டாள். ஆமென். மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி அவளுக்கு இருந்தால், அவளோ இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்தாள். ஆமென். இங்கே மார்த்தாளை குறித்து வாசிக்கிறோம், அவள் பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்தாள். இயேசுவுக்கு நல்ல உணவை கொடுக்க வேண்டும். இருவருமே இயேசுவை நேசித்தார்கள். ஆமென். இந்த நாளில் இந்த சத்தியத்தை, இந்த வெளிப்பாட்டை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இருவருமே இயேசுவை நேசித்தார்கள். ஒருத்தி மார்த்தாள் ஆமென், அவருக்கு விருந்து படைப்பதன் மூலமாக நல்ல ஒரு உணவை சமைத்து கொடுக்க வேண்டும், அதன் மூலமாக தன்னுடைய அன்பை ஆமென் ஆண்டவருக்கு வெளிப்படுத்த நினைத்தாள். இன்னொரு பெண்ணாக, சகோதரியாக இந்த மரியாள் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய வசனத்தை கேட்பதன் மூலமாக இயேசுவை நேசித்தாள். ஹல்லேலூயா. இருவருமே இயேசுவை நேசித்தார்கள். ஆமென். இப்பொழுது இந்த மார்த்தாள் சொல்லும் பொழுது, ஆண்டவரே உமக்கு கவலை இல்லையா, அவளை அனுப்பும் என்று சொல்லும் பொழுது அந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், இயேசு ஒருபோதும் மரியாதை அனுப்பவும் இல்லை, மார்த்தாளை நீயும் வந்து ஆண்டு என்னுடைய பாதத்தில் உட்கார்ந்து என்னுடைய வார்த்தைகளை கேள் என்று உன்னுடைய வேலை விட்டு விட்டு வா என்று சொல்லவும் இல்லை. ஆமென். இதன் மூலமாக ஒன்றை அறிந்து கொள்ள முடியும், ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்து தேவனுடைய வார்த்தை கேட்பது நலமானது. ஆமென். ஹல்லேலூயா. நல்லது, ஆசீர்வாதமானது. அதே நேரத்தில் ஆமென், ஹல்லேலூயா, கொடுக்கப்பட்ட அந்த வேலைகளை செய்வதும் மிக முக்கியமான காரியமாக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. வேலையும் அவசியமாக இருக்கிறது. ஆமென். கிரியைகள் செய்ய வேண்டியதும் அவசியமாக இருக்கிறது. இயேசுவுக்கு அவள் உணவு கொடுக்க, அதன் மூலமாய் அன்பை பரிமாற நினைத்தால் அதுவும் நல்லதுதான். தேவனுடைய வார்த்தை கேட்பதும் நல்லது, அவருடைய பாதத்தில் அமர்ந்திருப்பது நல்லது. அதே நேரத்தில் அவை எல்லாவற்றிலும் ஒரு சமன் காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆமென். அந்த ஆமென் 2 காரியத்திலும் ஆமென் நாம் சமமாக செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆமென். கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து நாம் ஜெபிப்பதும் வேதத்தை வாசிப்பதும் நம்முடைய வாழ்க்கையில் அவசியமான ஒன்றாக இருக்கிறது, ஆசீர்வாதமான ஒன்றாக இருக்கிறது. அதே நேரத்தில் ஆமென், நான் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறேன், நான் வேதத்தை வாசித்துக் கொண்டே இருக்கிறேன், நான் செயல்பட மாட்டேன் என்று சொன்னால் ஆமென், கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்ப கிரியையும் தேவை. அவை ஜெபமும் இருக்க வேண்டும், கிரியையும் இருக்க வேண்டும். ஆனால் அவை கிரியை செய்கிறவர்களை
அல்லது இப்படிப்பட்ட மாத்தாளை தவறாய் பேசி மரியாதை நாம் உயர்த்தி பேசுவது அல்ல. ஆனால் இங்கே நாம் அப்படித்தான் பேசுகிறோம். அதற்கு காரணம் என்னவென்றால், அவள் கிரியை செய்தால் நல்லதுதான், ஆண்டவர் அதை குறை சொல்லவில்லை. ஆனால் தான் செய்கிற அந்த கிரியையிலே அவள் வருத்தம் அடைந்தவளாக, அவன் பிறரை குற்றம் சொல்லுகிறவளாக காணப்பட்டதுதான் அங்கே அவளுடைய குறைவாக காணப்படுகிறது. ஆமென், அல்லேலூயா. சொல்லுங்களே, அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அவன் பிறரை குறை சொன்னதும் தன் காரியத்தில் வருத்தப்பட்டதும் தான் அவளுடைய குறைவாக காணப்படுகிறது. அப்படியானால் எதனால் அது வந்தது என்று சொன்னால், நான் இப்படி சொல்லுகிறேன், நீங்கள் வேலையே செய்யாமல் நான் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து நான் ஜெபிக்கிறேன், வேதத்தை வாசிக்கிறேன் என்று நீங்கள் சோம்பேறியா எப்படி செய்வீர்களானால் அந்த அன்பை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களுடைய உள்ளத்தின் வாஞ்சை என்ன, நீங்கள் எந்த மனநிலையிலே நீங்கள் ஆண்டவரை தேடுகிற கர்த்தருக்கு தெரியும். ஆமென். அந்த அன்பை என்ன பண்ண மாட்டாரு, ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆமென். அப்படியானால் எப்படி செயல்பட வேண்டும்? ஆமென். ஒரு வேலை நாம் செய்கிறோம் என்றால் ஏன் வருத்தம் வருகிறது, ஏன் பிறர் பேரில் குறை உண்டாகிறது என்றால், நீ கர்த்தரை தேடாமல் நீ வேலை செய்யும் பொழுது உன் வாழ்க்கையில் அந்த வேலை உனக்கு வருத்தத்தை கொடுக்கும், பிறர் பேரில் உனக்கு குறைவுகளை உண்டாக்கும். ஆமென். அப்படியானால் எது முதலாவது தேவை? அதைத்தான் இயேசு சொன்னார், தேவையானது ஒன்றே. அல்லேலூயா. தேவை எது? முதலாவது கர்த்தருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்ற வார்த்தையின்படி முதலாவது நாம் தேவனுடைய சமூகத்திற்கு இடம் கொடுக்க வேண்டும். ஆமென். தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து வசனத்தை வாசித்து தியானித்து ஜெபித்து பாடி கர்த்தரை ஆராதித்து பின்பு நம்முடைய வேலையில நாம் செயல்படும் பொழுது அங்கே வருத்தம் உண்டாகாது, பிறர் பேர் நமக்கு என்ன உண்டாகாது, குறை சொல்கிற அந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இராது. ஆமென், ஹல்லேலூயா. அப்பொழுது இந்த வேலைகள் எல்லாம் அது சுமூகமாக இருக்கும், அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆண்டவருடைய பாதத்தை தேடாமல் நம்முடைய வேலைகளை நாம் செய்ய நாம் முற்பட்டு வேலை செய்வதுதான் முக்கியம். ஆண்டவருடைய பாதத்தை தேடுவது முக்கியம் இல்லை. அதுல நேரத்தை வீணா ஏன் செலவழிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஆண்டவருடைய பாதத்தை அசட்டை பண்ணி நாம் வேலை வேலை என்று ஓடலாம், பணம் சம்பாதிக்கலாம். ஆனால் அது ஒருபோதும் உன்னை பரலோகத்திற்கு கொண்டு செல்லாது. ஆமென், அல்லேலூயா. அது உனக்கு நல்ல பங்கை தராது. ஆமென், ரட்சிப்பை தராது. ஆனால் இப்படி சொல்லுகிறேன், கர்த்தருடைய பாதத்தை தேடுவது நல்ல பங்கை தரும், ரட்சிப்பை தரும், அது பரலோகத்துக்கு உன்னை வழி நடத்தும். ஆமென், ஹல்லேலூயா. அப்படியானால் இந்த வசனத்தின் மூலமாக சத்தியத்தை அறிந்து கொள்கிறோம். தேவையானது ஒன்றே, தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால். மரியாளுடைய வாழ்க்கையில் சோம்பேறித்தனம் இருக்கவில்லை. கர்த்தர் அதையும் அறிந்திருக்கிறார். சோம்பேறி அல்ல, ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு மிகவும் கனத்தை கொடுத்து ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்தால். ஆமென், ஹல்லேலூயா. அதைத்தான் கர்த்தர் கனப்படுத்தினார். அதே நேரத்தில் மார்த்தாளை ஒருபோதும் என்ன சொல்லல, கனவீனப்படுத்தவில்லை. அவளுடைய குறைவை கர்த்தர் சுற்றி காண்பித்தார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளை, உண்மையாகவே இன்றைக்கும் கூட நம் ஆண்டவருடைய பாதத்தில் அமருவதை வீணான நேரம் என்று நாம் கருதுவோமானால் நிச்சயமாக அது நமக்கு தவறான சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரும். கர்த்தருடைய பாதத்தில் அமராமல் ஒரு நாளை துவக்குவதோ, கர்த்தருடைய சமூகத்தை தேடாமல் ஒரு வேலைக்குள்ளே நாம் கடந்து போவதோ நமக்கு சஞ்சலத்தை கொடுக்கும். இந்த வசனம் சொல்லுகிறது போல அது பலவிதமான வருத்தங்களை நமக்கு கொடுக்கும். ஆமென். அநேக காரியங்களை குறித்த கவலையை கொடுக்கும். நீங்கள் ஜெபிக்காமல் கர்த்தருடைய பாதத்தை தேடாமல் நீங்கள் அந்த நாளுக்குள்ளே போவீர்களானால் அந்த நாள் உங்களுக்கு கவலையை தரும். ஆமென், ஹல்லேலூயா. அந்த மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீர்களானால் அந்த வசனங்கள் சொல்லுகிறது, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று, எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்படியானால் தேவனுடைய ராஜ்யத்தை தேடாமல் அஞ்ஞானிகள் அவர்கள் உலகம் பிரகாரமாக அவர்கள் தங்களுடைய தேவைகளுக்காக தேடி ஓடுகிறார்கள். அதனால் அவர்களுக்கு கவலைகள் உண்டு. ஆமென்,
ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளோ, என் பரமபிதா என் தேவைகளை அறிவார், அவர் எனக்கு சந்திப்பார், முதலாவது நான் அவருடைய பாதத்தை தேடுவேன். ஆமென். ஹல்லேலூயா. என் வழிகளை கர்த்தருக்கு நான் ஒப்பு கொடுப்பேன். அப்பொழுது அவர் என் வழிகளை என்ன பண்ணுவார்? செம்மைப்படுத்துவார், நேராக்குவார், என் வழியை வாய்க்க பண்ணுவார் என்று ஒப்பு கொடுத்து கடந்து போகும்பொழுது நாம் கவலையற்று வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்ப உலகம் தேவனுடைய பாதத்தில் அமர்வது அவருடைய வழக்கம் அல்ல. உலகம் உழைப்பை நம்புகிறது, அது ஓடிக்கொண்டே இருக்கிறது. அஞ்ஞானிகள் அப்படித்தான் தேடுவார்கள். நீங்கள் அந்த நாட்களில் நீங்கள் வாசிப்பீர்களானால் சிலர் உலகத்தில் ஞானிகளா இருந்தால், சாக்ரட்டிஸ் போன்றவர்கள், அரிஸ்டோ போன்றவர்கள் ஞானிகளா இருந்தாங்க. அவருடைய பாதத்தில் அமர்ந்தால் நாம் உலக ஞானிகளா மாறலாம். ஆனா கர்த்தருடைய பாதத்தில் நம்ம அமர்ந்தோமானால் பரலோக ஞானிகளா மாறலாம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்தால் கர்த்தருடைய பாதம் நம்மை பரலோகத்திற்குள்ளே நடத்தும். ஆமென். கர்த்தருடைய பாதம் நமக்கு ஞானத்தை போதிக்கும். ஆமென். மேன்மைக்கு முன்னானது தாழ்மை என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை கர்த்தர் கொடுக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம் என்று வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுதல் தாழ்மை என்பதும் என்ன? நீ முதலாவது இடத்தை ஆண்டவருக்கு கொடுப்பது, முதலாவது நீ தேவனுடைய பாதத்தை தேடுவது, முதலாவது நீ தேவனுடைய பாதத்தை தேடுவாயனால் ஆண்டவர் பரலோக ராஜ்யம் என்ற நல்ல பங்கை தருகிறார். இந்த உலகத்துல நல்ல ஆசீர்வாதங்களை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சங்கீதம் 39 2-3 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 39 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். எடுத்து வாசிக்கலாம். நான் மௌனமாகி ஊமையனாய் இருந்தேன், நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன், ஆனாலும் என் துக்கம் அதிகரித்தது. ஆமென். இந்த உலகத்திலே அதே வசனத்தின் மேல இருக்கிற 1ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், என் நாவினால் நான் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்க மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன். காரணம் இந்த உலகம் துன்மார்க்கர்கள் நிறைந்த உலகம். நாம் ஏதாயிலும் செய்வோமானால் சொல்வோமானால் அது பாவம் செய்கிற ஒரு விதமாய் மாறிவிடாதபடிக்கு இந்த உலகத்திலே நம்முடைய வாயை நாம் அடக்கி வைத்து, கடிவாளத்தால் அடக்கி வைத்து நம்முடைய வழிகளை காத்து 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறது போல நாம் மௌனமாகி ஊமையாய் பொறுமையாய் விட்டு கொடுத்து நலமானதை கூட பேசாமல், ஒருவேளை நீதி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம், கைகளில் சுத்தம் இருக்கலாம், நலமானதை நம்முடைய நீதியை கூட நாம் எடுத்து வைக்க முடியாமல் நாம் அமர்ந்திருக்கலாம். ஒருவேளை உன்னுடைய இருதயத்திலே துக்கம் அதிகரித்துக் கொண்டே போகலாம். ஆமென். ஹல்லேலூயா. நான் ஒன்றும் செய்ய முடியவில்லை, செயலற்றவனா இருக்கிறேனே, துக்கம் அதிகரித்துக் கொண்டே போகலாம். 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அந்த துக்கத்தை எல்லாம் இறக்கி வைக்கக்கூடிய, உன் வருத்தங்கள் எல்லாம் இறக்கி வைக்கக்கூடிய ஒரு இடம் உண்டு. அந்த வசனத்தில் வாசிக்க, என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது. எப்பொழுது இருதயத்தில் ஒரு ஆறுதல், தேறுதல், ஒரு அக்கினி உண்டாகிறது என்றால் நான் தியானிக்கையில் அது உண்டானது என்று வாசிக்கிறோம். ஆமென். நீங்கள் வீட்டிலே சென்று பலவிதமான நெருக்கங்கள், பலவிதமான வருத்தங்கள், துன்மார்க்கர்கள் நீதியை கூட பேச முடியல, உண்மையை பேச முடியல, என் தரப்பு வாதத்தை கூட சொல்ல முடியல, நான் ஊமையாகி நான் பேசாம இருந்தேன், என் துக்கம் அதிகரித்தது. ஆனால் என் தேவனுடைய பாதத்தில் சென்று அவருடைய வார்த்தைகளின் தியானிக்கையில் அக்கினி உண்டது, என் இருதயம் அனல் கொண்டது. அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். ஹல்லேலூயா. அங்கே உங்கள் வாய்களை திறந்து உடைய நீதியை எடுத்து ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள். உடைய தேவைகளை கர்த்தரிடத்தில் சொல்லுங்கள். உடைய நெருக்கத்தை கர்த்தரிடத்தில் சொல்லுங்கள். அங்கே உடைய விண்ணப்பங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. உடைய இருதயம் அனலாய் மாறும். உடைய இருதயத்தில் ஒரு அக்கினி மூடும். வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அதே பகுதியில் தொடர்ந்து நீங்கள் வாசிப்பில்லானால், கர்த்தாவே, நான் எவ்வளவாய் நிலையற்றவன் என்று உணரும்படி என் முடிவையும் என் நாட்களின் அளவு இவ்வளவு என்பதையும் எனக்கு
தெரிவியும். ஆமென். ஹல்லேலூயா. அந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது கர்த்தர் இந்த உலகம் எத்தனை நிலையற்றது என்பதை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்படியானால் நான் இருக்கின்ற இந்த நாட்களை நான் வீணாய் வாதம் செய்து வாக்குவாதம் பண்ணி என் நியாயத்தை எடுத்துரைத்து நான் பேசி பேசி நான் பாவம் செய்யாதபடிக்கு தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய வார்த்தைகளை தியானித்து ஆமென். ஹல்லேலூயா. என்னை அனலாக்கி கொண்டு என் நாவினால் நான் விண்ணப்பம் செய்வேனானால் கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய பாதத்தை தேடுவது என்பது அவருடைய சமூகத்தில் அமர்ந்து அவருடைய வார்த்தைகளை தியானிப்பது என்பது வீணான காரியம் அல்ல. ஆமென். ஹல்லேலூயா. ஆனா நாம என்ன பண்றோம்னா, ஜெபத்துல நமக்கு வார்த்தை இல்லை, ஜெபத்துல ஆண்டவரிடத்துல பேசுவதற்கு ஒன்றுமே இல்லை, ஆனா மற்றவரிடத்துல பேசுவதற்கு நமக்கு 1000 காரியங்கள் இருக்கிறது. ஆமென். பேசிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம வாய்க்கு என்ன இல்லை சொல்லுங்களேன். ஒரு டோல்கேட்டு இல்லை, ஒரு அடக்குமுறையே இல்லை. வார்த்தைக்கு இவ்வளோ காசு கொடுக்கணும்னா நம்ம ஏழை ஆகிடும். இவ்வளோ பேசுனா இவ்வளோ காசு நீங்கள் கவர்மெண்ட் கட்டணும் அப்படின்னா நாமெல்லாம் ரொம்ப ஏழை, சொத்தெல்லாம் எழுதி வச்சிடணும், அவ்வளோ பேசுகிறோம். நம்முடைய வாய்க்கு காவலே இல்லை, பூட்டே இல்லை, பேசிக்கொண்டே இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் சமூகத்தில் பேசுறோமா? அங்கே வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து வருகிறது இல்லை. நீங்க எப்பொழுது நீங்கள் ஊமையனாகி மௌனமாயிருந்து உங்கள் நாவினாலே பாவம் செய்யாதபடிக்கு உங்கள் நாவை நீங்கள் காத்துக் கொள்கிறீர்களோ அப்பொழுது நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்க நிறைய பேச முடியும். ஆமென். அல்லது இந்த உலகத்துல நீங்க நிறைய பேசிட்டீங்கன்னா நீங்களே பதிலுக்கு பதில் பேசிட்டீங்க, நீங்க எல்லாத்துக்கும் நியாயம் சொல்லிட்டீங்க. ஆண்டவரத்துல நீங்க ஒரு ஒத்தாசை கேட்பதற்கோ உங்களுடைய விண்ணப்பங்களை வைப்பதற்கோ உங்களிடத்துல என்ன இல்லை, ஜெபமே இல்லை. ஆமென். அல்லேலூயா. நீங்க உலகத்துல பேசாம இருந்தாதான் நீங்க தேவனிடத்துல அதிகமா என்ன பண்ண முடியும், பேச முடியும். ஆமென். ஆண்டவரே, என்னுடைய தரப்பு நியாயம் இது ஆண்டவரே, என்னை இப்படி வருத்தப்படுத்துறாங்க, நான் விட்டு கொடுத்திருக்கிற ஆண்டவரே, உமக்காக நான் கிரியை செய்திருக்கிற ஆண்டவரே, ஆனால் என்னை நான் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க ஆண்டவரத்துல பேசும்பொழுது கர்த்தர் பலமாய் கிரியை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த வசனம் மூலமாக நாம் அறிந்து கொள்ளக்கூடிய சத்தியம். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் ஒரு சமன் இருக்க வேண்டியது மிக முக்கியமானது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து முதலிடம் எதற்கு கொடுக்கணும்? கர்த்தருடைய பாதத்திற்கு நீங்கள் முதலிடம் கொடுக்க வேண்டும். ஆமென். அப்படி கர்த்தருடைய பாதத்துக்கு முதலிடம் கொடுக்காமல் நீங்கள் அமராமல் நீங்கள் இந்த உலகத்தில் நீங்கள் ஓடுவீர்களானால் அந்த வேலைகள் உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கும். அடுத்தது பிறர் பேரிலே குற்றம் சொல்லும், கசப்பை உண்டாக்கும். ஹல்லேலூயா. ஆனால் தேவனுடைய பாதத்தில் அமரும் பொழுது நல்ல பங்கை கர்த்தர் தருகிறார், பரலோகத்திற்கு நம்மை நடத்துகிறார். அது மாத்திரமல்ல, நமக்காக அவரை யாவை செய்து முடிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. இரண்டாவதாக நாம் வாசிக்கலாம். யோவான் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, யோவான் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் எடுத்து வாசிங்க. சொன்ன பின்பு அவள் போய் தன் சகோதரியாகிய மரியாளை ரகசியமாய் அழைத்து, போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார். 32ஆம் வசனம். இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்தாள். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்த மரியாள். முதல்ல இரண்டாவது குறிப்பாக நாம் தியானிக்கிறோம், கர்த்தருடைய பாதம் நம்முடைய கண்ணீரை துடைக்கிறது. கர்த்தருடைய பாதத்தில் வந்து அவள் விழுந்து அவள் சொன்ன வார்த்தை, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். ஆமென். ஹல்லேலூயா. நீர் இங்கே இருந்திருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்று சொல்லி மரியாள் ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து கதறினாள். ஆமென். ஹல்லேலூயா. இந்த மாத்தாளும் கூட விழுந்தால்தான். ஆனால் மரியாள் விழுந்த பொழுது இயேசு கண்ணீர் விட்டார். ஆமென். அல்லேலூயா. இன்னொரு விதத்தில் நான் சொல்ல வேண்டுமானால், அந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் 31ஆம் வசனத்தில், அப்பொழுது வீட்டிலே அவளுடனே இருந்து அவளுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டு யூதர்கள் மரியாள் சீக்கிரமாக எழுந்து போகிறதை கண்டார்கள். ஆமென். அல்லது இந்த வார்த்தையையும் நீங்கள் ஆண்டவருடைய பாதத்தில் விழுகிற 32ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது மரியாளுக்கு தெரியும் எங்கிருந்து எழுந்திருக்க வேண்டும், எங்கே விழ வேண்டும் என்று. ஆமென். அல்லேலூயா. அந்த வார்த்தைகளை குறித்துக் கொள்ளுங்கள். எங்கிருந்து நான் எழுந்திருக்க வேண்டும்,
நான் எங்கே விழ வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். சந்தடி பண்ணுகிறவர்கள், என்னை கலக்கம் உண்டாக்குகிறவர்கள், என்னை துக்கப்படுத்துகிறவர்கள், என்னை விசனப்படுத்துகிறவர்கள், அவ்விசுவாசத்தை பேசுகிற ஜனத்தின் நடுவில் இருந்து, பாவம் செய்கிற ஜனத்தின் துன்மார்க்கருடைய நடுவில் இருந்து நான் எழ எனக்கு தெரிய வேண்டும். எனக்கு அற்புதம் செய்கிற, என் கண்ணீரை துடைக்கிற, எனக்கு ஆறுதலை தருகிற, எனக்கு நம்பிக்கை தருகிற கர்த்தருடைய பாதத்தில் விழவும் நமக்கு தெரிய வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்கள், எங்கிருந்து எழவும் எங்கே விழவும் மரியாளுக்கு தெரியும். ஆமென், ஹல்லேலூயா. நமக்கும் கூட ஆண்டவருடைய பாதத்திலே விழுவதற்கு நமக்கு தெரிய வேண்டும். மரியாள் மார்த்தாலும் எழுந்தால், ஆனால் அவள் எங்கிருந்து எழ வேண்டும் என்பது அவளுக்கு தெரியவில்லை. ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் இந்த மரியாளுக்கோ எங்கிருந்து எழ வேண்டும் என்பதும் தெரிந்தது. அநேகர் ஆண்டவருடைய பாதத்தில் விழுகிறார்கள், ஆனால் எழாமல் விழுகிறார்கள். ஆமென், ஹல்லேலூயா. பாவத்தை விட்டு விடாமல் ஆண்டவரையும் ஒத்தாசைக்கு கூப்பிடுகிறதினாலே அவருடைய கண்ணீர் ஒருபோதும் துடைக்கப்படுகிறதில்லை. ஆமென். அவளுக்கு ஆறுதல் உண்டாகிறதில்லை, அவருடைய ஜெபங்கள் கேட்கப்படுகிறதில்லை. கர்த்தருடைய பிள்ளையே, நீ எழாமல் விழுவதல்ல, நீ எழுந்து, நீ புறப்பட்டு வா, நீ எழுந்து வா. உன் பாவத்திலிருந்து, உன் துன்மார்க்கத்திலிருந்து, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தில் நீ எழுந்து, நீ கர்த்தருடைய பாதத்தில் விழுந்து கிட. அப்பொழுது ஆண்டவர் உன் ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார், உன் கண்ணீரை துடைப்பார், அவர் உனக்கு ஆறுதலின் நாயகனாய் இருப்பார். ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். லூக்கா 8:35 நீங்கள் வாசிப்பீர்களானால், ஒரு 2 வார்த்தைகள் அந்த இடத்துல வாசிக்கிறோம். லேகியோன் என்ற அந்த பிசாசு பிடித்த மனிதன், அவன் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறதையும், அடுத்த வார்த்தை நாம் வாசித்த வித்தியாசமான வார்த்தை, அவன் புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். 2 காரியம்தான். ஆமென். மத்தேயுல நீங்க வாசித்தீங்கன்னா அவன் வஸ்திரம் தரித்திருந்தான், அதெல்லாம் நம்ம வாசிக்கிறோம். ஆனா இந்த இடத்துல 2 வார்த்தை வாசிக்கிறோம். அவன் பாதத்தில் அமர்ந்திருந்தான், புத்தி தெளிந்திருந்தான். ஆமென். அதை கண்ட உடனே ஜனங்க பயப்பட ஆரம்பிச்சாங்க. காரணம் என்னன்னா, அவன் லேகியோன் என்ற 6000 பிசாசுகள் அவனை பிடித்திருந்தது. அவன் எப்பொழுதும் ஒரு இடத்துல என்ன பண்ணதில்லை, உட்கார்ந்ததே கிடையாது. அவன் வீட்டில் இருக்கல, அவனுடைய தேசத்துல அவன் இருக்கல. அவன் துரத்தப்பட்டான். அவனுடைய இருப்பிடம் கல்லறை தோட்டமாக மாறினது. அவன் போகிறவளையும் வருகிறவளையும் கல்லுகளை எடுத்து அடிப்பான், தன்னையும் காயப்படுத்தி கொண்டான். அவனால் ஒரு இடத்துல உட்காரவே முடியவில்லை. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப இங்க வித்தியாசம் என்ன, அவன் ஆண்டவருடைய பாதத்தருகே உட்கார்ந்து இருக்கிறதே அற்புதத்தை அவனுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்தது. ஆமென், ஆமென். அப்ப நான் எப்படி சொல்றேன், நீங்க தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறதே உங்களுக்கு ஆசீர்வாதம். ஆமென், ஹல்லேலூயா. அங்கும் இங்கு அலசடிப்பட்டோம், அங்கும் இருந்து அலைந்து திரிந்தோம், ஓடி அலைந்தோம். ஆனா இன்னைக்கு ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து இருக்கிறோம் தெரியுமா, அதுவே ஆசீர்வாதம். அது நம்முடைய வாழ்க்கையில ஆச்சரியமான மாற்றங்களை உண்டாக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அந்த அடுத்த வார்த்தையில வாசிக்கிறோம், அவன் பாதத்தருகே உட்கார்ந்த பொழுது அவன் புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டார். ஆமென். ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்தா தேவன் ஞானத்தை நமக்கு என்ன பண்ணுவாரு, போதிப்பார், புத்தியை நமக்கு தருவார், அறிவை தரும் வார்த்தைகளை நமக்கு கொடுப்பார். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப ஞானத்தை நம்ம கற்றுக்கொள்கிறோம், அறிவு புத்தி எல்லாம் நமக்கு வரும் பொழுது அந்த வசனம் சொல்லுகிறது, அவன் புத்தி தெளிந்தவனாய் மாறிவிட்டான். ஆமென். அவனுடைய வாழ்க்கையில விடுதலை உண்டாயிருந்தது. ஆமென், ஹல்லேலூயா. முன்பு அவன் தெளிவற்றவனாயிருந்தான், யாரையும் அவனுக்கு அடையாளம் தெரியாது, எல்லாரையும் காயப்படுத்தினான், தன்னையும் காயப்படுத்தி கொண்டான். ஆமென். நான் புத்தி தெளிவற்றவனாயிருந்தான். இப்பொழுதோ கர்த்தருடைய பாதம் அவனை புத்தி தெளிவுள்ளவனாய் மாற்றியது. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப இயேசுவின் பாதம் நம்முடைய கண்ணீரை எல்லாம் துடைக்கும், நமக்கு விடுதலையை தரும். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப பாதத்தில் அமருவது என்பது வீணான நேரம் அல்ல. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துல நாம் அமருவது மிக அவசியமான ஒன்றா இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளையே, இந்த கால வேளையிலும் கூட தேவனுடைய பாதத்தை தேடவும், அவருடைய சமூகத்தை நித்தமும் அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவரை தேட நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். மத்தேயு 15:30 நீங்கள் வாசிப்பீர்கள். ஆனால் மத்தேயு 15:30 சப்பானிகள், ஊமைகள்,
குருடர், ஊனர்களை ஆண்டவருடைய பாதத்திலே வைத்தார்கள், அவர்களை அவர் சொஸ்தப்படுத்தினார் என்று வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆமென். பாதத்துல வந்து வைத்த போது ஆண்டவர் சொஸ்தப்படுத்தினார். ஆமென். அதுவும் நீங்கள் ஆண்டவருடைய பாதத்துல வந்து நீங்கள் அமரும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு சொஸ்த புத்தியை கொடுப்பார், உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தருவார். ஆமென். ஹல்லேலூயா. மார்க்கு 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் 23ஆம் வசனங்களில் நாம் வாசிக்கும் பொழுது 22ஆம் வசனம் வாசிப்போம். அப்பொழுது ஜெபாலய தலைவரில் ஒருவனாகிய எபிரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து என்று சொல்லி நாம் அந்த வசனத்திலே வாசிக்கிறோம். தொடர்ந்து அங்கே வாசிக்கும் பொழுது 23 என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேலும் கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். ஆமென். ஹல்லேலூயா. இந்த ஒரு வார்த்தை மாத்திரமல்ல, மார்க்கு 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது மார்க்கு 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு சிறு பெண்ணின் தாயாகிய ஒரு ஸ்திரீ அவரை குறித்து கேள்விப்பட்டு வந்து அவர் பாதத்தில் விழுந்தாள். 26ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அந்த ஸ்திரீ சிரோபேனிக்கேயா தேசத்தால் ஆகிய கிரேக்க ஸ்திரீயா இருந்தாள். அவள் தன் மகளை பிடித்திருந்த பிசாசை துரத்திவிட வேண்டும் என்று அவளை வேண்டிக் கொண்டாள். ஆமென். அதில் இந்த கானானிய ஸ்திரீயை குறித்து நாம் வாசிக்கிறோம். இங்கே ஆமென், அந்த சிரோபேனிக்கேயா தேசத்தால் ஆகிய கிரேக்க ஸ்திரீ, அதாவது அந்த சிரோபேனிக்கேயா என்ற சிரியா என்ற அந்த நாடு கிரேக்க தேசமாக இருக்கிறபடினாலே அந்த கிரேக்க ஸ்திரீ என்று இங்கே வாசிக்கிறோம். ஆனால் அந்த பெண்ணுடைய தனி அந்த அவளுடைய கோத்திரத்தை குறித்து வாசிக்கும் பொழுது அவள் கானானிய பெண்ணா இருக்கிறாள். கானானியர்களை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம், அவள் புறஜாதிகள். ஆமென். ஹல்லேலூயா. புறஜாதி. ஆமென். அப்படியானால் இந்த வசனம் சொல்லுகிறது போல ஆண்டவரும் அங்கே சொல்லுகிறார், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல, முதலாவது யார் சாப்பிடட்டும்? பிள்ளைகள் சாப்பிடட்டும். உடனே அந்த கானானிய ஸ்திரீ அல்லது கிரேக்க ஸ்திரீ சொல்லுகிறாள், மேஜிலிருந்து விழும் துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே. ஆமே, அந்த வார்த்தை நிமித்தம் நீ போகலாம், உன் மகள் விடுதலை அடைந்தாள் என்று கர்த்தர் சொன்னார். ஆமே, நாம் முதல்ல வாசித்தோம். எங்க வாசித்தோம்? மார்க் 5ஆம் அதிகாரத்திலே ஆலய ஜெபாலய தலைவராகிய எபிருவா இருந்தாலும் ஆமே, தன் மகனுக்காக அவன் வேண்டிக் கொள்ளுகிறான். அவனும் ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்தான். ஒரு புறஜாதி பெண்ணாகிய ஒரு கானானிய ஸ்திரீ, அவளும் கர்த்தருடைய பாதத்தில் விழுந்தாள். ஆமென். ஹல்லேலூயா. யாரா இருந்தாலும் ஆமே, கர்த்தருடைய பாதத்தில் விழுகிற ஒருவரையும் கர்த்தர் என்ன பண்ண மாட்டார்? கைவிட மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. அதுதான் இந்த வார்த்தையின் மூலமா அறிந்து கொள்ளுகிறோம். ஆமென். அவருடைய பிள்ளைகள் அவருடைய பாதத்தில் விழுகிறாள் என்பது மாத்திரமல்ல, ஒரு புறஜாதி, ஒரு கானானிய ஸ்திரீ. ஆமென். அவனும் ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்த பொழுது அந்த பாதத்தில் விழுந்த ஒருவரை கர்த்தர் என்ன பண்ணதில்லை? அசட்டை பண்ணினதில்லை. அவர்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். ஆமென். அவருடைய கண்ணீரை கர்த்தர் துடைக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. 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 கர்த்தருடைய பிள்ளையை உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் கூட நம்ம ஆண்டவருடைய பாதத்தில் விழும்பொழுதெல்லாம் ஆமென், அதே வார்த்தையாக கூட இருக்கட்டும், நான் ஜெபாலய தலைவனாகிய எபிருவை போல நான் பரிசுத்தத்திலே ஆமென் ஹல்லேலூயா ஆண்டவருக்கு அடுத்த காரியத்திலே நான் நிற்கும் போது மாத்திரம் அல்ல, ஒருவேளை நான் புறச்சாதியாக ஒரு பாவியான ஒரு ஸ்திரீயாக ஆமென் ஹல்லேலூயா நான் தேவனை விட்டு சற்றே விலகி இருந்தாலும், நான் ஆண்டவருடைய பாதத்தில் வந்து விழுந்தாலும் ஆமே, கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்ய ஒரு வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நீ எங்கிருந்து எழ வேண்டும், எங்கே விழ வேண்டும் என்பதை நீ அறிந்து கொள். ஆமென். நீ பாவத்தை விட்டு எழுந்து ஆமென், நீ ஆண்டவருடைய சமூகத்தில் பரிசுத்தரின் பாதத்தில் விழுந்து உன்னை ஒப்பு கொடுப்பாயானால் கர்த்தர் உன் வாழ்க்கையில் உன் கண்ணீரை துடைத்து உனக்கு ஒரு மாற்றத்தை உண்டாக்க ஆச்சரியமான அற்புதங்களை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மரியாள் கர்த்தருடைய பாதத்தில் விழுந்த பொழுது இயேசு அவளுடைய சகோதரனாகிய லாசருவை கர்த்தர் உயிரோடு எழுப்பி கொடுத்தார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளை, நீ கர்த்தருடைய பாதத்தில் விழுந்து கிடக்கிறாயா? ஆமென். நீ எழுந்தது உண்மையானால் ஆமென், நீ விழுந்து கிடக்கிற அந்த நேரத்தை உனக்கு ஆசீர்வாதமான நேரமாய் மாற்றுவார். ஆமென். நீ பாவத்திலிருந்து எழாமல் ஆமென், ஏதோ சடங்காச்சாரமாக பாரம்பரியமாக கர்த்தருடைய பாதத்தை தேடுவாயானால்
அது வெறும் மத சடங்காச்சாரமாக இருக்குமே அன்றி அது உனக்கு ஒருபோதும் ஆசீர்வாதமாக இருக்காது. நீ எழ வேண்டிய காரியங்கள் எழுந்து ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து கிட. அந்த நேரங்கள் உன் இருதயத்தை அறிந்திருக்கிற மெய்யான தேவன் உனக்கு ஆச்சரியமான பதிலை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம் யோவான் 12ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். மூன்றாவது காரியம் யோவான் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர் கர்த்தருடைய பாதம் உனக்காய் கிரியை செய்கிறது. கர்த்தருடைய பாதம் உனக்காய் கிரியை செய்கிறது. இந்த இடத்துல வாசிக்கிறோம், மரியாள் விலையேற பெற்ற கலங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தை ஒரு ராத்தல் கொண்டு வந்து அது இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு நன்றி தெரிவிக்கும்படி ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஒரு விருந்து படைக்கிற அந்த வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே எல்லாம் உம்மால் தான் வந்தது, நாங்கள் எல்லாரும் உம்முடையவர்கள் ஆண்டவரே, நாங்கள் உமக்கே சொந்தம், எங்களால் ஒன்றும் ஆகாது என்பதை வெளிப்படுத்தும்படியாக இந்த மரியாள் ஆண்டவருடைய பாதத்தின் அருமையை அறிந்த மரியாள் ஆண்டவருடைய பாதத்திலே அந்த வசனத்தில் வாசிக்கிறது போல பரிமள தைலத்தை அவருடைய பாதத்தில் ஊற்றினார். இன்னொரு இடத்துல மார்க்குள்ளே நாம் வாசிக்கும் பொழுது இப்படி வாசிக்கிறோம், சிரசில் ஊற்றினார். அப்படியானால் இந்த வசனத்தை அந்த வசனத்தை சேர்த்து நாம் வாசிக்கும் பொழுது சிரசில், பாதத்தில், சிரசில் இருந்து பாதமறையாக ஹல்லேலூயா அங்கே ஊற்றி அந்த வசனத்தில் வாசிக்கிறோம் அவருடைய தலைமயிரால் துடைத்தாள். ஒரு பெண்ணுக்கு மேன்மை தலைமயிர். அந்த தலைமயிற்றால் அவருடைய பாதத்தை துடைத்தாள். அதாவது எனக்கு மேன்மை ஒன்றுமில்லை, நீரே என்னுடைய மேன்மை, உடைய பாதமே எனக்கு மேன்மை என்று வெளிப்படுத்தும் வண்ணமாக தன் தலைமயிரால் இயேசுவின் பாதத்தை துடைத்தாள். ஹல்லேலூயா. அந்த தைலத்தை தனக்காகவோ அல்லது பிறருக்கு கொடுக்கவோ வைத்துக் கொள்ளலாம், ஆனால் எல்லாம் இயேசுவுக்கே. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் இயேசுவுக்கே. ஹல்லேலூயா. உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையில கூட இயேசுவின் பாதத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆனால் எனக்கு எல்லாம் இயேசுவே, எனக்கு எல்லாம் இயேசுவே என்று அவருடைய பாதத்திலே நம்மை முழுவதுமாய் ஒப்பு கொடுப்போமானால் என்ன நடக்கும்? அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் அவரை காட்டி கொடுக்க போகிறவனுமாகிய சீமோனுடைய குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல் போனதென்ன? அவன் தரித்திரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல் அவன் திருடனானபடினாலும் பணப்பையை வைத்துக் கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனானபடினாலும் இப்படி சொன்னான். இயேசு, இவளை விட்டுவிடு, என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தாள். ஆமென். ஹல்லேலூயா. அந்த வசனத்தில் வாசிக்கிறது போல ஆமென். ஹல்லேலூயா. அங்கே கேள்வி யூதாஸ் கேட்டான். மரியாள் பதில் சொல்லவில்லை, இயேசு பதில் கொடுத்தார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பாதத்துல நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஹல்லேலூயா கர்த்தர் என்ன பண்ணுவார்? உனக்காய் அவர் கிரியை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பாதம் உனக்காய் கிரியை செய்யும். பதில் கொடுக்க வேண்டியது யார்? மரியாள் பதில் கொடுக்க வேண்டும். ஆனால் கர்த்தருடைய பாதத்தில் தன்னை ஊற்றி விட்டபடினாலே இயேசு பதில் கொடுத்தார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பாதையே பிள்ளையே நீயும் நானும் கூட கர்த்தருடைய சமூகத்தில் நம்முடைய கண்ணீரை ஊற்றி நம்மை முழுவதுமாய் தாழ்த்தி நாம் ஒப்பு கொடுப்போமானால் ஹல்லேலூயா நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற கர்த்தர் அவர் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் என்ன பண்ணுவார்? வாய்க்காமல் போக செய்வார். ஆமென். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பு எந்த நாவையும் அவர் குற்றப்படுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்களே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் கிரியை செய்வார், அவர் பார்த்துக் கொள்வார். நான் செய்ய வேண்டியது என்ன? அவருடைய பாதத்திலே என்னை ஒப்பு கொடுப்பது. ஆமென். எனக்கு எல்லாமே நீங்க தான் ஆண்டவரே. ஆமென். நான் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டும். ஆண்டவரே, நீர் உயர வேண்டும், நாமம் மகிமைப்பட வேண்டும். என்னால் ஒன்றும் ஆகாது, உம்மால் தான் எல்லாம் ஆகும். இன்றைக்கு நாங்கள் ஜீவனோடு கூட இருப்பது உம்முடைய கிருபை. எங்கள் சகோதரன் உயிரோடு எழுந்தது உம்மாலே தான் என்று சொல்லி அதுக்கு நன்றியாக தன்னையே தாழ்த்தி தன்னுடைய மேன்மையை கருதாமல் அவரையே மேன்மையாக கருதி தன் தலைமையால் துடைத்தால் கேள்வி வந்தது. பதில் யார் கொடுத்தா?
இயேசு கொடுத்தார். ஹல்லேலூயா, ஆமென். நீ ஆண்டவருடைய பாதத்தில் உன் ஆவி ஆத்மா சரீரத்தை தாழ்த்தி நீ ஒப்பு கொடுப்பாயானால், ஆமென், உன்னுடைய வாழ்க்கையில வருகிற எல்லா கேள்விகளுக்கும், உனக்கு விரோதமாக எழுப்பப்படுகிற எல்லா ஆயுதங்களுக்கும் கர்த்தர் பதில் கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, ஆமென், யுத்தம் கர்த்தருடையது, நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று கர்த்தர் சொன்னார். அவை கர்த்தரை நம்பி அவர் வனாந்திரத்திற்குள்ளே வந்து விட்டார்கள். கர்த்தரை நம்பி சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பாக இருக்கிறார்கள். ஆனால் இப்போது சிவந்த சமுத்திரம், ஆமென், அந்த பெருங்கடலின் மத்தியிலே என்ன செய்வதென்று அவை செய்வதறியாமல் திகைத்து நின்ற பொழுது, கலங்கி நின்ற பொழுது கர்த்தர் சொன்னார், ஆமென், யுத்தம் கர்த்தருடையது. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. நீங்க கர்த்தரை நம்பி வந்துட்டீங்களா? கர்த்தரை நம்பி உங்களை ஒப்பு கொடுத்துட்டீங்களா? அவர் உங்களுக்கு கிரியை செய்வார். ஆமென், ஹல்லேலூயா சொல்லுங்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா 54:17 வசனத்துல நாம் வாசிக்கும் பொழுது, ஏசாயா புத்தகம் 54:17 வசனத்துல நாம் வாசிக்கிறோம், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும் எந்த நாவையும் நீ குற்றப்படும். இது கர்த்தருடைய ஊழியக்கார சுதந்திரமும் என்னால் உண்டான அவருடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஆமென். நம்ம எல்லாரும் முழங்கால் படிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே, உடைய பாதத்தில் நாங்கள் விழுவது, உடைய பாதத்தை, ஆமென், நாங்கள் தேடுவதும், உடைய பாதத்தில் அமர்வதும் எங்களுக்கு எத்தனை பெரிய ஆசீர்வாதம். ஆண்டவரே, எங்களை நான் ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தருடைய பாதம் நமக்கு நல்ல பங்கை தருகிறது. கர்த்தருடைய பாதம், ஆமென், நம்முடைய கண்ணீரை துடைக்கிறது. கர்த்தருடைய பாதம், ஆமென், உனக்காய் எனக்காய் கிரியை செய்கிறது. ஹல்லேலூயா. நீ கர்த்தருடைய சமூகத்தில் உண்மையாய் அவரை தேடுவாயானால், ஆமென், கர்த்தருடைய பாதத்தில் உண்மையாய் நீ அவரை வாஞ்சித்து அவருடைய வார்த்தைகளை நீ தியானிப்பாயானால், உன் இருதயம் மணல் கொள்ளும். ஆமென், உன்னுடைய இருதயத்தில் அக்கினி மூடும். ஆமென், அன்றைக்கு எம்மாவூர் சென்ற சீஷர்கள், ஆமென், தேவனுடைய வார்த்தையை, ஆமென், இப்படியெல்லாம் சொல்லப்பட்டது, அவரை நம்பி இருந்தோமே, ஆமென், கலக்கத்தோடு போனார்கள். அவளோடு கூட ஒருவர் இணைந்து கொண்டார். ஆமென், அவர் வேத வார்த்தைகளை விளக்கி காட்டினார். அப்பொழுது அவருடைய இருதயத்தில் அக்கினி மூண்டது. ஆமென், ஹல்லேலூயா. அப்போஸ்தலரின் புத்தகம் 17ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. தெசலோனிக்கே சபையாரை பார்க்கிறோம். ஆமென், அந்த பெரேயா தேசத்தை சேர்ந்த அந்த சபையார் வேத வசனங்கள் இப்படி இருக்கிறதா என்று சொல்லி நாள்தோறும் வேத வசனங்களை ஆராய்ந்து பார்த்தபடினாலே, ஆமென், ஹல்லேலூயா, தெசலோனிக்கே சபையாரை பார்க்கிறோம். அவர் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். ஆமென், கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து நீங்கள் வசனத்தை தியானிக்க தியானிக்க, அவருடைய பாதத்தை தேட தேட, ஆமென், கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்வதை நீங்கள் காண முடியும். ஆமென், உங்களுடைய வேலைகளிலே, உங்களுடைய நாட்களிலே வருத்தம் இல்லாதபடி, நீங்கள் கவலைப்பட்டு கலங்காதபடிக்கு, ஆமென், கர்த்தர் உங்களுடைய தேவைகளை சந்திக்கிறதை நீங்கள் காண்பீர்கள். கர்த்தர் உங்கள் கண்ணீரை துடைத்து, ஆமென், உங்களுக்கு நல்ல விடுதலையை, நல்ல சுகத்தை, நல்ல அற்புதத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்கிறதை நீங்கள் காண்பீர்கள். கர்த்தர் உங்களுக்காக, ஆமென், ஹல்லேலூயா, அவர் யுத்தம் பண்ணுகிறதை நீங்கள் காண்பீர்கள். உங்களுக்காக கர்த்தர் கிரியை செய்கிறதை நீங்கள் காண்பீர்கள். கர்த்தருடைய பிள்ளையே, ஆமென், இந்த காரியத்தெல்லாம் நீங்களே செய்து கொள்ளலாம். நீங்களே செய்யும் போது என்ன நடக்கிறது? ஆமென், நீங்கள் வருத்தம் அடைவீர்கள், கவலைப்பட்டு கலங்குவீர்கள், பிறரை குற்றம் சொல்ல ஆரம்பிப்பீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் அழுகிற கூட்டத்தோடு கூட இருப்பீர்கள். ஆமென், நீங்கள் மனமடி உண்டாக்குகிற ஜனத்தோடு கூட நீங்கள் ஒருவராய் இருப்பீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. உங்களுடைய இருதயம் விசனப்பட்டு கலங்குகிறதா இருக்கும். அவிசுவாசத்தை பேசுகிறவர்களாக இருப்பீர்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், கர்த்தருடைய பிள்ளை, நீ என்னவா இருக்க விரும்புகிறாய்? ஆமென், ஹல்லேலூயா. நீ கிரியை செய்வதல்ல, தேவன் கிரியை செய்யும்படி நீ இடம் கொடு. கர்த்தருடைய பாதத்தில் உன்னை தாழ்த்தி ஒப்புக்கொடு, தாழ்த்தி ஒப்புக்கொடு. ஆமென், ஹல்லேலூயா. கேள்விகள் வரும் பொழுது கர்த்தர் பதில் கொடுப்பார். நீ பேசாத, நீ பேசாத. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திரு. நீ ஊமையனாகி மௌனமாயிரு. கர்த்தருடைய வார்த்தையினாலே உன் இருதயத்தை நிரப்பிக்கொண்டு,
அந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து ஆமென் நீ கீழ்ப்படிந்து ஆமென் நடப்பாயானால் ஆமென் கர்த்தர் உன்னுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார். ஆமென் உன் சத்துருக்களுக்கு அவர் பதில் கொடுப்பார். ஆமென் கர்த்தருடைய பிள்ளையே, ஆமென் உன்னை அடக்கிக்கொள், உன்னை அடக்கிக்கொள். ஆமென் உன் நாவை ஆமென் எல்லா விதத்தில் காத்துக்கொள். உன் வாய்க்கு காவல் வை. வீணான வார்த்தைகளை பேசாதே. எல்லாவற்றையும் கர்த்தருடைய சமூகத்திலே சொல்லு. எல்லா துக்கத்தை உன் வருத்தங்களை கர்த்தருடைய பாதத்திலே ஆமென் கண்ணீரை போல ஊற்றிவிடு, தண்ணீரை போல ஊற்றிவிடு. ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன் சஞ்சலங்களை ஆமென் நீக்குவார். உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். உன் புலம்பல ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவார். இதெல்லாம் கர்த்தருடைய பாதத்துல தான் நடக்கும். ஆமென் நீ பேசி, நீ கிரியை செய்து, நீ ஓடி, நீ அங்கலாய்த்து, நீ புலம்பி அவிசுவாசத்தை பேசி ஒன்று நடக்காது. நீ இப்படிப்பட்ட எல்லா இடத்துல உன்னை அடக்கி கொண்டு ஊமையனாக இருந்து மௌனமாக இருந்து கர்த்தருடைய பாதத்தில் எல்லாவற்றையும் ஊற்றி விடுவாயனால் ஒரு தண்ணீரை போல ஊற்றி விடும் பொழுது அவன் கர்த்தர் எல்லாவற்றையும் கணக்கில் வைத்து கர்த்தர் பதில் கொடுப்பார். கர்த்தர் பதில் கொடுப்பார். கர்த்தர் பதில் கொடுப்பார். ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தை நம்ம தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, அன்றைக்கு மரியாள் உம்முடைய பாதத்தை தேடுவதில்லை அவள் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே முக்கியத்துவம் கொடுத்தது போல எங்கும் எப்பொழுதும் பாதத்தை அவள் பிடித்துக் கொண்டது போல, வீட்டிலே ஆயினும் உடைய பாதத்தில் அமர்ந்தது போல ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற ஒரு மரண நேரம், ஒரு துக்கம், நீர் வருகிறீர் என்று கேள்விப்பட்டு ஜனங்கள் அறிய, ஊர் அறிய, அந்த ஊரின் நடுவிலே அவருடைய பாதத்தில் விழுவதா இருந்தாலும் ஆண்டவரே ஒரு விருந்து சாலையிலே ஆண்டவரே உடைய பாதத்தை ஆண்டவரே நலதமென அந்த தைலத்தை பூசி தலைமையினால் துடைப்பதா இருந்தாலும் ஆண்டவரே அந்த மரியாளுக்கு உடைய பாதத்தை தவிர ஒன்று தெரியாது. உடைய பாதத்தை பிடிப்பதை தவிர அவளுக்கு ஒன்று தெரியாதே. அப்பா, உடைய பாதத்தை அவள் பிடித்துக் கொண்டாளே, உடைய பாதத்தை பிடித்துக் கொண்டாளே, உடைய பாதமே அவளுக்கு தஞ்சமாயிருந்ததே. அப்பா, இந்த காலை வேளையிலும் கூட ஆண்டவரே அது வீட்டிலோ அடுத்த ஆண்டவரே தன் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் உடைய பாதமே எங்கள் தஞ்சமாய் மாறட்டும். எல்லாவற்றுக்கும் உடைய பாதத்தை நான் பிடித்துக் கொள்ள வேண்டும் ஆண்டவரே. பாதத்தை பிடித்துக் கொள்ள வேண்டும் ஆண்டவரே. நான் எதிலிருந்து எழுந்து எங்கே விழ வேண்டும் என்று எங்களுக்கு தெரிய வேண்டும் கர்த்தாவே. நான் துன்பத்தின் நடுவில் இருக்கலாம் ஆண்டவரே, துயரத்தின் நடுவில் இருக்கலாம், அது நடுவில் இருந்து எழுந்து ஏசப்பா பாதத்தில் விழுவோமானால் எங்கள் கண்ணீர் துடைக்கப்படும், எங்களுக்கு ஆறுதல் உண்டாகுமே, எங்கள் இருதயத்தில் அனல் மூலமே. ஓ நன்றி ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வாதங்கள் வரும்பொழுது, நன்மைகளை கர்த்தர் செய்யும் பொழுது ஆண்டவரே அப்பொழுதும் ஆண்டவர் எல்லாம் உம்மால் வந்தது என்று சொல்லி எங்கள் மேன்மையான எல்லாவற்றையும் பாதத்தில் நான் கொடுத்து விட வேண்டும் கர்த்தாவே. மேன்மையான எல்லாவற்றையும் பாதத்திற்கு நான் கீழ்ப்படுத்த வேண்டும் ஆண்டவரே. உடைய பாதத்தை விட மேன்மையானது ஒன்றுமே இல்லப்பா. உடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும் கர்த்தாவே. உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உடைய பாதம் ஒன்றே போதும் என்று சொல்லி ஆண்டவரை இப்பொழுதும் உடைய பாதத்தை நான் பிடித்துக் கொள்கிறோம். உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடன் உண்மையே நம்பி இருக்கிறபடினால் பூரண சமாதானத்துடன் அவனை காத்துக்கொள்வீர் என்ற வார்த்தையின்படி ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அப்படி காத்துக்கொள்ளும். உடைய பாதத்தை தொடர்ந்து பிடித்துக் கொள்ளட்டும். இரவலை ஆசீர்வதியும் ஆண்டவர், தள்ளாட விடாதீங்க ஆண்டவரே, காத்து வழி நடத்தும். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.